வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்லப்பாண்டி கிரேப்ஸ் ஃபார்மர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக என்ன பார்க்க போகிறோம்னா, திராட்சை கொடி, அதாவது கிரேப்ஸ். இந்த கொடியோட முதல் வேலையான கவாத்து, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். கவாத்து பொதுவாகவே இந்த பன்னீர் கவாத்து பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 தடவை அடிப்போம். அதாவது ஒரு சீசனுக்கு 120 நாட்கள் நார்மலாக ஆகும். எனவே வருஷத்துக்கு 3 சீசன் எடுப்போம். இந்த இதில் 2 சீசன் பொதுவாகவே புது குச்சி, அதாவது இந்த இலைகளோடு இருக்கிற குச்சியில் அடிப்போம். இன்னொரு கவாத்து பனிகால கவாத்து. அந்த கவாத்து அந்த இலைத்தலைப்போடு இருக்கிற பின்னாடி இருக்கிற குச்சியில் அடிப்போம். இதுதான் 2 வகையான அடிப்போம் குச்சி. ஆனால் வருஷத்துக்கு 3 சீசன் கவாத்து அடிக்கப்போம். கவாத்து ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்ம வருவோம். பொதுவாகவே இந்த தலைப்புகள் நெட்டோட்டமாக போனால் ஒரு இடத்துல மட்டும்தான் சீசன் வரும். ஆனால் அடுத்தடுத்து அந்த தலைப்புகள் வளர்ந்தாலும் சீசன்கள் போடாது. எனவே தான் இந்த திராட்சை கொடியில் கவாத்துங்கிற ஒரு முறை இருக்குது. இந்த கவாத்துன்னு ஒன்று அடித்தா தான் அந்த குச்சியிலிருந்து வர்ற புது துளிர் தலைப்பு, அதாவது அதிலிருந்து நம்ம சீசனோட தலைப்புகள் வரும். அதனால தான் இந்த கவாத்துங்கிறது முக்கியமான ப்ராசஸாக இருக்குது. இந்த கவாத்து அடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் நம்ம கடைப்பிடிக்கணும். எப்போவுமே ஒரு சீசனில் பழங்கள் முடிந்த பிறகு குறைஞ்சபட்சம் 10 நாட்களாவது பந்தல் வெறும் பந்தலாக தான் இருக்கணும். அதாவது கவாத்து அடிக்கக்கூடாது. அந்த 10 நாட்கள் ஏன்னா அப்போ தான் அந்த குச்சிகள் கொஞ்சம் விளைஞ்சு, அதாவது அப்படி நம்ம செய்யலைன்னா நிறைய பச்சை குச்சிகள் விழுகும். அந்த குச்சிகள் விளையாமலும் ஆயிரும். கருவட்டம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் இந்த 10 நாட்கள் இடைவெளி விட்டு நம்ம கவாத்து அடிக்கிறோம். முழுமையான விளைஞ்ச குச்சி என்பது சிவப்பு கலந்த காப்பி கலரில் இருக்கும். அதுதான் முழுமையான விளைஞ்ச குச்சி. அந்த குச்சியில் குறைஞ்சபட்சம் 3 அல்லது 4 இலைக்குள் சீசன் போட்டுரும். அதுக்கு மேலே நம்ம ஒரு 5 முத்து வச்சு தான் கவாத்தடிக்கணும். அதாவது ஒரு குச்சியில் குறைஞ்சது 7 அல்லது 8 முத்து இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப போகக்கூடாது. போனாலும் குச்சி விளையிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்படித்தான் அந்த குச்சியில் இருக்க இலைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த 7 அல்லது 8வது முத்து, அல்லது அந்த சீசன் போட்ட காம்பிலேருந்து 2வது முத்து, அந்த இடத்துல நம்ம கவாத்து அடிக்கணும். இதுதான் முறையான கவாத்து. இதை இப்படி செஞ்சால் மட்டும்தான் முறையாக ஒரு பந்தலில் சீசன் நல்லா போடும். மற்ற இடங்கள் அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதோட பலன் வேறு, இதோட பலன்கள் வேறையாக இருக்கும். இதுதான் முழுமையான குச்சி. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படித்தான் கவாத்து அடிக்கணும். அதே மாதிரி இந்த கவாத்தில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அது என்னன்னா, இந்த குச்சியில் பச்சை இருக்கிற இடத்துல நம்ம வெட்டக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, குச்சி விளையாமல் போயிடும்னு. அந்த மாதிரி இடத்துல குச்சி வெட்டக்கூடாது. அடுத்து அந்த இடத்துல முத்து உழைஞ்சிருக்கும், விளைஞ்சிருந்தாலும் முச்சு உழைஞ்சி போயிருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த கவாத்தை நம்ம அடிக்கக்கூடாது. அதுவும் பயன் இருக்காது. அதே போல் இந்த மாதிரி பின்னாடி இடத்துலையும் நம்ம குச்சி வெட்டக்கூடாது. அது வெட்டினாலும் சரியான பலனை நமக்கு தராது. அதனால் இந்த 3 வகை தவிர முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இதுவும் இன்னொரு தவறு தான். நம்ம விளைஞ்ச குச்சியிலே நம்ம கவாத்து அடிப்போம். ஆனால் அந்த முத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி அடிச்சிடுவோம். அப்படி அடித்தா அந்த முத்து விளையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கக்கூடாது. முத்து பக்கத்துலேயே இந்த மாதிரி தான் நம்ம கவாத்தை அடிக்கணும். அப்போ தான் அந்த முத்து சரியான நேரத்தை சரியான இடைவெளியில் அந்த முத்து விளைய ஆரம்பிக்கும். இந்த குச்சி பாருங்கள், இதுதான் ஒரு முழுமையான விளைஞ்ச குச்சி மற்றும் முத்துக்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த முத்துக்களை நம்ம உலைய விடக்கூடாது.
உழைஞ்சின்னா அதோட வளரும் தன்மை குறைஞ்சிடும். ஒரு முழுமையான பந்தலை நம்ம கவாத்தடிச்சா எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நம்ம கவாத்தடிச்ச பந்தலில் ஒவ்வொரு குச்சிகளும் இப்படி தான் இருக்கும். இலைகளெல்லாம் ஆஞ்சிருப்போம். அந்த பெரிய பெரிய கொடியில் இருக்கிற பிசுறுகளை பூரா எடுத்து விட்டுருப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கவாத்து முடிச்சோன்னா இன்னொரு வேலையும் செய்யணும். இந்த சில குச்சிகள் ரொம்ப தூரம் தூக்கி இருக்கும். அதையெல்லாம் நம்ம முத்துக்கள் சேதாரம் ஆகாமல் கட்டணும். ஏன் கட்டணும்னா, அந்த குச்சிகள் படுக்கையாக இருந்தால் தான் அந்த தலப்புகள் சீராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு குச்சியும் ஒன்று சேர்ந்து தலப்புகள் சேதாராக வாய்ப்புண்டு. அதனால தான் நம்ம குச்சி கட்டுங்கிறத இன்னொன்று நம்ம செய்யணும். ஒரு சில குச்சிகள் கட்டியிருப்போம். அதை நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அந்த குச்சி கட்டு முழுமையாக நான் இன்னொரு வீடியோ தயார் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். இந்த கவாத்தில் 4 விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை முத்தில் அடிக்கக்கூடாது. முத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி அடிக்கக்கூடாது. முத்துகள் உழைஞ்சி இருக்கிற இடத்துல அடிக்கக்கூடாது. அதாவது மொங்கு இருக்கிற இடம், அதாவது நான் காட்டியிருக்கல அந்த மாதிரி இடத்துலையும் அடிக்கக்கூடாது. இந்த 4 தவறு முதல்ல முக்கியமாக தவிர்த்துடணும். இதை தவிர்த்தா மட்டும்தான் சிறந்த கவாத்தாக வரும். அப்போ தான் காலநிலைக்கு ஏற்றாப்புல சீசன்கள் போடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி நிற்கும். மறந்துடாதீங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.